பட்டை, 5 ஏலக்காய், ஒரு பேரிக்காய் பூ, இலை, ஜீரகம். இப்போ இதை எடுத்து பிரியாணி பொடிக்கு ஃபஸ்ட்டு வணக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வரமிளகா பொடி போட்டாச்சு. வரமிளகா அது கூட இந்த அன்னாச்சி பூண்டு இதில் போட்டுடலாம். மிளகு, பட்டை, ஏலக்காய், ஃப்ரை பண்ணணும். முக்கியமாக அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும். என்னாச்சும் வீடியோ கேட்குறீங்கன்னா சொல்லுங்கள், ரெடி பண்ணிக்கிறேன். இதெல்லாம் எனக்கு முதலாட்டியே வீடியோ போட்டுருக்கிறேன். அதனால் கையெடுக்காம வணக்கணும். அப்போ தான் இதில் ஒன்று சொன்ன மாதிரி செவந்து வரும். இல்லைன்னா ஒன்று செவந்து ஒன்று செவக்காமல் இருக்குது. முக்கியமாகவே அடுப்பு சிம்மில் தான் வச்சுக்கணும். ஏன்னா நான் வெஜிடபிள் பிரியாணி வரக்கா அளவாக கொஞ்சமாக செய்கிறேன். எங்கள் வீட்டில் அதிகமாக ஆள் நல்லா வறுவந்துச்சு. பிரியாணியோட ஸ்மெல் நல்ல ஒரு மனம் வருது. கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்து இதில் காட்டுறேன். வீடியோ கொஞ்சம் இடக்கு முடக்காக இருந்தால் மன்னிச்சிட்டு, நானே எடுத்து நானே போடுறதுனால எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். உங்கள் வீட்டு பிள்ளைய ஒரு பிள்ளைய நினச்சி எனக்கு கொஞ்சம் தெரியாது சொல்லி கொடுங்க. நான் அதை ரெடி பண்ணிக்கிறேன். போது நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து தட்டத்தில் வச்சு ஆற வச்சுட்டு காட்டுறேன். அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ நயமாக இருந்துருக்கு. இது கொஞ்ச நேரம் ஆற வச்சு நம்ம ஒரு டப்பா போட்டு வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு வரும். ஒரு 3 மாதத்துக்காலம் நல்லாயிருக்கும். ஆனால் ஆற வச்சு போடணும். இது சூட்டோடு போடக்கூடாது. இதில் மிளகாய் நம்ம சேர்த்திக்கிறதுனால காரம் அளவாக பார்த்துட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு போடும்போது போட்டுக்கணும். அதிகமாக காரம் வேணும்னா நம்ம மிளகு பொடி கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோடய ஃபஸ்ட்டு பிரியாணி பொடி வீடியோ. நான் செஞ்சதே இதை ஃபஸ்ட் டைமு. எல்லாம் இதில் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் இதில் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன்.